ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. இறுதிக்கட்ட பணிகள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வாக்குச்சாவடி மையங்கள். சென்னை ராயப்பேட்டையில் கட்டுமான தொழில் செய்து வரும் நபரின் வீட்டில் NIA மற்றும் வருமான வரித்துறை சோதனை. 50 லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மதுரை பழங்காநத்தத்தில் ஆர்ப்பாட்டம். இந்து முன்னணி அமைப்பினர் போராட்டம் நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து ஒன்று கூடி முழக்கம். இந்த நிகழ்ச்சிக்காக மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் பக்தர்களுக்கு அனுமதி மறுப்பு என பரவிய தகவல் போலியானது. பக்தர்கள் கோயிலுக்குள் செல்லும் புகைப்படங்களை வெளியிட்டு தமிழக அரசின் உண்மை கண்டறியும் குழு மறுப்பு. திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்த இந்துத்துவா அமைப்பினர் முன்னெச்சரிக்கையாக கைது. போராட்டம் நடத்த உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை தொடர்ந்து பிற்பகலில் விடுவிக்கப்பட்டனர். போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக், அவருடைய சகோதரர் முகமது சலீம் ஆகியோரின் ஜாமீன் கோரிய மனுக்கள் திரும்ப பெறுவதாக கூறியதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முதல் முறை திரும்ப அனுப்பி மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய 10 மசோதாக்களை ஆளுநர் நிராகரித்திருக்க கூடாது. ஆளுநர் அரசு மோதல் போக்கால் மாநிலமும் மக்களும் பாதிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் வேதனை. ஆளுநர் எந்த அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறார் என தெரிவிக்க நாளை வரை உச்சநீதிமன்றம் அவகாசம். அரசியல் சாசனப்படி தமிழ்நாடு அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்க அறிவுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவத்தில் மேலும் 2 கைது. இதுவரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முக்கிய குற்றவாளிக்கு போலீசார் வலைவீச்சு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஞானசேகரனுக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த அனுமதி. வரும் 6ஆம் தேதி புழல் சிறையிலிருந்து தடயவியல் துறை அலுவலகத்திற்கு அழைத்து வர அனுமதி அளித்தது சைதாப்பேட்டை நீதிமன்றம். FIR கசிந்த வழக்கில் பத்திரிகையாளர்களை தவிர வேறு யாரையெல்லாம் விசாரித்தீர்கள் என உயர்நீதிமன்றம் கேள்வி. கோட்டூர்புரம் காவல் ஆய்வாளரை விசாரித்தீர்களா? அவரது வாக்குமூலம் எங்கே என்றும் வினா. நீலகிரிக்கு பேருந்துகளில் வருவோரிடம் பிளாஸ்டிக் பொருட்கள் கண்டறியப்பட்டால் அந்த பேருந்துகளை பறிமுதல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் பெண்கள் ஏற்றிய விளக்கில் தண்ணீர் ஊற்றி அணைத்த குருக்கள். அதிர்ச்சியடைந்த பெண் பக்தர்கள் குருக்களிடம் வாக்குவாதம். கடலூரில் வலி நிவாரணியை போதைப் பொருட்களாக மாற்றி விற்பனை செய்யும் கும்பல் சிக்கியது. 4 பேரை கைது செய்து 2500 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். கோவை மாவட்டம் ஆனைமலையில் மகளிர் குழுவில் பணம் வாங்கி தருவதாக கூறி
பெண்களை அழைத்துச் சென்று நகை பறித்த வழக்கு, பணம் கேட்டு போலீசார் மிரட்டியதால் அப்பாவி ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். தலைநகர் டெல்லியில் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி தேர்தல் ஆணையம் கண்காணிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார். பணம், பரிசு பொருட்கள் உள்ளனவா என்பதை பரிசோதித்த பின்னரே அனுமதி. டெல்லியில் வாக்குப்பதிவுக்கு ஒரு நாள் முன்னதாக பாஜக காவல்துறைக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் கெஜ்ரிவால் மனு. இரவோடு இரவாக வாக்காளர்களின் விரல்களில் மை பூசி புதனன்று வாக்களிக்க கூடாது என மிரட்ட வாய்ப்பிருப்பதாக பரபரப்பு புகார். தேர்தல் விதிமீறலில் ஈடுபட்ட பாஜகவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் மறுப்பு. டெல்லி ஆளுங்கட்சியான ஆம் ஆத்மி வேண்டும் என்றே புகார் கூறுவதாக விளக்கம். பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் 2 லட்சம் ரூபாயாக இருந்த வருமான வரி விலக்கு உச்சவரம்பு 12 லட்சமாக உயர்வு. காங்கிரஸ் ஆட்சியில் ஏற்பட்ட காயங்களை பாஜக அரசு ஆற்றி வருவதாக மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. 2013-14 में 2 लाख रुपये, सिर्फ 2 लाख रुपये उस पर इनकम टैक्स माफी थी, और आज 12 लाख रुपये संपूर्ण रूप से इनकम टैक्स से मुक्ति. பகிரங்கமாக நகர்ப்புற நக்சல்களை போல் பேசும் சிலர் சண்டைக்கு வருமாறு இந்திய அரசுக்கு சவால் விடுகின்றனர். ராகுல் காந்தியை மறைமுகமாக குறிப்பிட்டு பிரதமர் மோடி கண்டனம். ये देश का दुर्भाग्य है कि आजकल कुछ लोग अर्बन नक्सल की भाषा खुलेआम बोल रहे हैं. और अर्बन नक्सल जिन बातों को बोलते हैं அரசியல் ரீதியாக விரக்தியடைந்தவர்கள் குடியரசுத் தலைவரை அவமதிப்பது ஏன்? பெண்கள் தலைமை தாங்கிச் செல்லும் வளர்ச்சியை கோணல் புத்தி படைத்தவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என பிரதமர் மோடி விமர்சனம். आदरणीय अध्यक्ष जी, आज भारत इस प्रकार की विकृत मानसिकता को छोड़ करके, उस सोच को छोड़ करके विमेन लेड डेवलपमेंट के मंत्र को लेकर के आगे बढ़ रहा है. अगर आधी आबादी, और ये मेरा विश्वास है, 25 साल से इस क्षेत्र में काम करने के बाद मेरा विश्वास और दृढ़ हुआ है. முதல்வர் பங்களாவை புனரமைக்க கோடிக்கணக்கில் செலவழித்த ஆம் ஆத்மி அரசு இளைஞர்களின் எதிர்காலத்துக்கு பேரழிவு. குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. கும்பமேளாவை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாகராஜில் குவியும் பக்தர்கள் கூட்டம். திரிவேணி சங்கமத்தில் இதுவரை சுமார் 38 கோடி பேர் புனித நீராடி உள்ளதாக தகவல். மகா கும்பமேளாவில் பங்கேற்க இன்று பிரயாகராஜ் செல்கிறார் பிரதமர் மோடி. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளதாக தகவல்.
மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் அரங்கேற்றப்பட்ட சந்தியா ஆரத்தி. திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. கேரள மாநிலத்தில் ராகிங் கொடூரத்தால் 9ஆம் வகுப்பு மாணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம். கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் மீது தண்ணீரை பீச்சியடித்த போலீசார். சுமார் 1400 புள்ளிகள் ஏற்றம் பெற்று நிறைவடைந்த மும்பை பங்குச்சந்தை. தேசிய பங்குச்சந்தை நிஃப்டியும் 378 புள்ளிகள் எழுச்சியடைந்ததால் முதலீடுகளுக்கு லாபம். ஹரியானாவில் காலிஃபிளவரை அறுவடை செய்யாமல் வயலிலேயே டிராக்டர் ஏற்றி அழிக்கும் விவசாயிகள். கொள்முதல் விலை கிலோ ₹1 அளவுக்கு விழுந்ததால் வேதனை. குஜராத்தின் பாரகா பகுதியில் கட்டப்பட்டிருந்த தர்கா, கடைகள், வீடுகள் இடித்து அகற்றும். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆக்கிரமிப்பு கட்டடங்கள் அகற்ற நடவடிக்கை. கேரளாவில் நடு இரவில் ஏடிஎம்மில் திருட முயன்ற முகமூடி அணிந்த நபர். போலீசார் வருவதை கண்டவுடன் தப்பி ஓடிய மர்ம நபருக்கு வலைவீச்சு. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் சீனாவின் டீப்சீக் செயற்கை நுண்ணறிவு செயலிக்கு தடை. அமெரிக்காவையே அதிர வைத்த செயலுக்கு முதல் மாநிலமாக தடை விதிப்பு அதிரடி. சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் டிரம்பின் திட்டத்திற்கு மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடார் ஒத்துழைப்பு. அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் கிரிமினல்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்களை வெளியேற்ற தொடங்கிய அமெரிக்கா. டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து புறப்பட்ட ராணுவ விமானத்தில் 205 இந்தியர்கள் அனுப்பி வைப்பு. மெக்சிகோவை தொடர்ந்து கனடா இறக்குமதி பொருட்களுக்கும் வரி உயர்வு 30 நாட்களுக்கு ஒத்திவைப்பு. ட்ரூடோவுடன் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் மெக்சிகோ எல்லையில் ராணுவ வீரர்கள் குவிப்பு. இரு நாடுகள் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடவடிக்கை. ட்ரம்புக்கு பதிலடியாக அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு வரி விதிப்பை அதிகப்படுத்தியது சீனா. மாறி மாறி வரி விதிப்பை அதிகப்படுத்தும் வர்த்தக போர் இரு நாடுகளுக்கிடையே வெடித்தது. ஸ்வீடனின் ஓரிபுரோ பகுதியில் பள்ளி வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு நடத்தியவன் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை என தகவல். யுக்ரைனின் கிழக்கு பகுதியில் ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் உயிரிழந்த சோகம். பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக சீனாவின் டீப்சீக் ஏஐ செயலிக்கு ஆஸ்திரேலியா தடை. அரசாங்க சாதனங்களில் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என உத்தரவு. காசாவில் வெடிக்காமல் விழுந்து கிடக்கும் வெடிகுண்டுகள் மற்றும் கண்ணி வெடிகள்.
எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்பதால் நிம்மதி இழந்து தவிக்கும் மக்கள். காங்கோவிற்கு மேலும் 1000 ராணுவ வீரர்களை அனுப்பியது உகாண்டா அரசு. கடந்த வாரம் கிளர்ச்சியாளர்களால் கலவரம் ஏற்பட்ட பகுதியில் கூடுதல் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு. செர்பியாவில் அரசுக்கு எதிராக நடைபெறும் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆசிரியர்கள், விவசாயிகள் ஆதரவு. பெரும் படையென அணி திரண்டு வீதிகளில் இறங்கி ஆர்ப்பாட்டம். விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்த அதிர்ச்சி காட்சிகள். அமெரிக்காவில் கடந்த 31ஆம் தேதி நடைபெற்ற விமான விபத்து தொடர்பான புதிய வீடியோ. தைவானில் புனித பன்றி திருவிழாவில் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்பு. அதிக இறைச்சி தரும் பன்றியை வளர்த்தவர்களுக்கு பரிசு. கிரீஸ் நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சுற்றுலா தலமான சாண்டோரினி நகரில் பலமுறை நிலநடுக்கம். பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்து அரசு நடவடிக்கை. மரபியல் மாற்றம் செய்யப்பட்ட குதிரைகளை உருவாக்கிய அர்ஜென்டினா விஞ்ஞானிகள் பந்தயத்தில் விருது பெற்ற குதிரையின் மரபணுக்களை மாற்றம் செய்து உருவாக்கியதாக தகவல். சாம்பியன்ஸ் டிராபி போட்டிகளை நேரில் பார்க்க பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆர்வம். டிக்கெட் வாங்க நீண்ட வரிசையில் காத்திருந்த ரசிகர்கள். ஜம்மு காஷ்மீரின் சோனாமாக்கில் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம். அடர்பணியில் ஸ்கேட்டிங் போட்டியாளர்கள் ஆர்வமுடன் பயிற்சியில் ஈடுபடும் காட்சிகள். மயிலாடுதுறை அருகே திருவாடுதுறை ஆதிநகர்த்தரின் பட்டண பிரவேச விழா கோலாகலம். வான வேடிக்கைகள் முழங்க சீவிகை பல்லக்கில் எழுந்தருளிய நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. ரத சப்தமியை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உள்ள செய்யாற்றில் தீர்த்தவாரி. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்ற வெள்ளி திருத்தேர் உற்சவம். தை மாத 4ஆம் செவ்வாய்க்கிழமையை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். நெல்லை உவரி புனித அந்தோனியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். தமிழகம் மற்றும் கேரளாவைச் சேர்ந்த திரளானோர் பங்கேற்று பிரார்த்தனை.